டிபி நேயருக்கு வணக்கம். இன்று நம்முடன் அதிமுக மகளிர் அணி துணை செயலாளர் காயத்ரி அவர்கள் முடிச்சிருக்காரு. வணக்கம். வணக்கம். எப்படி போயிட்டு இருக்கு எலெக்ஷன் ப்ரிப்பரேஷன்லாம்? நல்லா போயிட்டு இருக்கு. பயங்கரம் சூடா இருக்கு எல்லா பக்கமும் அப்படின்னு தான் நான் சொல்வேன். மக்களும் கொஞ்சம் இந்த வாட்டி எதிர்பார்ப்போட தான் இருக்காங்க. ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் தெரியுது. சோ அந்த வகையில வந்து கண்டிப்பா இந்த ஒரு எலெக்ஷன் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு எலெக்ஷனா இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்றேன் தமிழ்நாட்டுக்கு. How is the mood inside ADMK? ஏன்னா இப்போ லாஸ்ட் 1 monthல பாத்தீங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் இயர் பிஜேபி மட்டும் தான் இருந்தாங்க, இப்போ பாமக சேர்ந்தாங்க, அப்புறம் தினகரன் கமின். எப்படி ஹவுஸ் மூட் இன்சைட் ADMK? இப்போ பாத்தீங்கன்னா நான் ADMK வந்து 2023ல வந்து நான் ஜாயின் பண்ணேன். நான் அப்போ ஜாயின் பண்ணும்போது 24ல கரெக்டா எலெக்ஷன் வந்துச்சு. எலெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒர்க் பண்ணிட்டே இருக்கோம். ஒர்க் பண்ணும் போதே நம்ம ஒரு பல்ஸ் பார்ப்போம் இல்லையா, ADMK கேடர்ஸ் மத்தியில வந்து என்னடா அது நம்மளுக்கு பாராளுமன்றத்துல வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கிடையாது, அதனால நம்ம எப்படி இது ஹேண்டில் பண்ணுவோன்றது ஒரு டவுட் இருந்தது. கேடர்ஸ் பார்க்கும்போது, மீட்டிங் போகும்போது அந்த ஒரு டவுட் வந்து அவங்களுக்குள்ள நிறைய இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து நம்ம 2026 எலெக்ஷனுக்காக நம்ம NDA கூட்டணி அறிவிச்சதுக்கு அப்புறம் பாமக வந்தாச்சு, அதுக்கப்புறம் வந்து அமமுக வந்தாச்சு, எல்லாரும் சேர்ந்து இப்போ ஸ்ட்ராங்கா ஃபைட் பண்ண போறோம் போது ஒரு பிரகாசமான ஒரு ஒளி தெரியுது எல்லாரோட மூஞ்சிலையும். எங்க கேடர்ஸ் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில வந்து அப்படி நல்லாவே பார்க்க முடியுது ஒரு டிஃபரன்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு 15 years பாலிடிக்ஸ்ல இருக்கீங்க, நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. இப்போ விஜய் வந்திருக்காரு லாஸ்ட் 3 years. How do you see this politics as someone from the industry? ஏன்னா இண்டஸ்ட்ரியில வந்து எல்லாருமே வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்தது வந்து அது வந்து ஒரு அவரோட பயணம் வந்து ரொம்ப நீண்ட கால பயணம். அரசியல்ல சரி, சமூக ஆர்வம் காட்டினதும் வந்து நீண்ட நாள் பயணம். அதுக்கப்புறம் தான் அவர் பாலிடிக்ஸ்னு ஒண்ணு எடுத்தாரு. அண்ணாவோட சப்போர்ட்டோட, பேரறிஞர் அண்ணாவோட சப்போர்ட்டோடனாலதான் வந்து அவர் வந்து வந்தாரு. இவர் வந்து அண்ணாக்கு நிறைய சப்போர்ட் பண்ணியிருந்தாரு, அதனால வந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிஸ்டரி பார்க்கும்போது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்துல சினிமா பீப்புள் வந்து வந்தாங்கன்னா உடனே நம்ம வந்து மக்கள் மத்தியில வந்து உடனே வரவேற்பு வரும், உடனே வந்து CM ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கனவு வந்து பலிக்காது அப்படின்றது தான் நான் சொல்லுவேன் நானு. ஏன்னா இப்ப 2021 எலெக்ஷன்ல நீங்க பாத்தீங்கன்னா கமல் சார் வந்து மக்கள் நீதி மையம் சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் நல்ல கூட்டம் வந்துச்சு, நல்லா அவரும் பெரிய ஸ்டார், அவருக்கு இல்லாத ஃபேன்ஸ் இங்க தமிழ்நாட்டுல கிடையவே கிடையாது. யங்ஸ்டர்ஸ் முதற்கொண்டு இன்னைக்கு எல்லாருக்குமே அவருக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க. ஆனா மக்கள் வந்து வாக்களிக்கும் போது யார் நம்மளுக்கு நல்லது செய்யறாங்க அப்படின்றதுதான் பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவரால வந்து அது சஸ்டெயின் பண்ணி அதை கொண்டு வர முடியல. 2021ல வந்து அந்த எலெக்ஷன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன ரிசல்ட் கிடைச்சது அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் 2026 விஜய் அவர்கள் வந்திருக்காரு, அவரு ட்ரை பண்றாரு. ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு இன்னைக்கு வந்து கட்சி தொடங்கி. அதுக்கப்புறம் அந்த கட்சி தொடங்கி என்ன பணிகள் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்கும்போது பெருசா ஒண்ணும் செய்யல. நீங்க மக்கள் மத்தியில நீங்க வந்து ஒரு என்ன சொல்றது, ஈவினிங் கிளாஸஸா அந்த மாதிரி ஒண்ணு வச்சாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. அது ஏதாவது கரெக்டா வந்து பண்ணிருக்காங்களான்னா கிடையாது. அதுக்கப்புறம் போய் மக்கள் மத்தியில போய் சந்திக்கிறாங்கன்னா அது கிடையாது. ஓகேங்களா? சோ எல்லாம் வந்து இன்னொரு அறிவிக்கை மட்டும்தான். அது வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா எடுத்து யாராவது பண்ணி ஒரு சிஸ்டமேட்டிக்கா கொண்டு போய் மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும்னா அவங்க கட்சியில யாருமே இல்ல அப்படின்றது தான் தோணுது எனக்கு. அதுதான் என்னோட கேள்வி. ஆக்சுவலி நீங்க வந்து பாலிடிக்ஸ் வரும்போது நீங்க ஒரு சினிமா செலிபிரிட்டியா தான் வந்தீங்க. பட் நீங்க வந்து யூ ப்ரோக் த ஐஸ். நீங்க நிறைய மீட்டிங்ஸ் நீங்க கலந்துக்கிட்டீங்க, பிஜேபியில இருக்கும்போது நிறைய மீட்டிங் கலந்துக்கிட்டீங்க. 2024 நீங்க தமிழ்நாடு முழுக்க போய் பிரச்சாரம் பண்ணி யூ ஆர் மோர் ஆக்சசிபிள் டு பீப்புள். பட் இப்போ விஜய் சார் வந்து அப்படின்னா வந்து 3 yearsல கொஞ்சம் அலூஃபாவே இருக்காரு. ஏன் அவரால் அந்த ஐஸை பிரேக் பண்ணி மக்களோட மிங்கிள் ஆக முடியல நினைக்கிறீங்க? ஏன்னா அவர் பொதுவாவே ஒரு கேரக்டர் வந்து இன்ட்ரோவர்ட் தான். ஈஸியா டக்குன்னு போய் நம்ம ஆக்சஸ் பண்ணி நம்ம இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ண முடியாது அது. அண்ட் ரெண்டாவது ஈவன் அவங்களுக்கு கேட்டர்ஸ்குள்ளேயே வந்து அவ்வளவு ஆக்சஸ் இருக்கான்ற மாதிரி தெரியல எனக்கு. நீங்க வந்து அஜிதா அவர்கள் வந்து தூத்துக்குடியில வந்து பண்ண விஷயங்கள் பார்க்கும்போது அந்த போய் அவர் வந்து அவங்களோட தலைவரை பாக்குறதுக்கு இது பண்ணும்போது அதெல்லாம் பார்க்க ரொம்ப தவறா இருந்துச்சு. சொந்த கேடரை நீங்க வந்து சந்திக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து
வாய்ப்பு இல்லைன்னும் போது அப்ப எப்படி மக்களை சந்திப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வரும் இல்லையா? சோ அந்த இடத்துலதான் இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அவர் மிஸ் பண்றாரோ அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ட் ரெண்டாவது, இப்போ இன்னைக்கு வந்து ஒரு பப்ளிக் பிளாட்ஃபார்ம்ல 3 தலைவர்கள் 4 தலைவர்கள்னே வச்சுக்கோங்க. ஒரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் ஒரு கான்க்ளேவ், 2 பேரும் லைவா பேசுற மாதிரி ஒரு கான்க்ளேவ் வச்சீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் இருந்தாலும், ஐயா எடப்பாடியார் அவர்கள் இருந்தாலும், திரு விஜய் அவர்களையும் திரு சீமான் அவர்களையும் ஒரே மேடையில நீங்க நிக்க வைங்க. ஒரே மேடையில நிக்க வைங்க. யாருக்கு வந்து அதிகம், மக்களுக்கு எவ்வளவு அதிகம் செஞ்சிருக்காங்க, எந்தெந்த கட்சி எந்தெந்த குற்றம் செஞ்சிருக்கு அப்படின்றது வந்து அப்பதான் ஒரு வெளிச்சத்துக்கு வரும். இவங்க அந்த இது வரும்போது இந்த இடத்துல வந்து விஜய் சார்னாலேயோ சீமான் அவர்கள்னாலேயோ அதை எடுத்து அவ்வளவு டீப்பா பேச முடியுமான்றது வந்து எனக்கு தெரியாது. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கவர்மெண்ட்ல இருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு கிடையாது. இந்த இடத்துல ஐயா எடப்பாடியார் அவர்கள் கண்டிப்பாக ஒரு பப்ளிக் மீட்டிங் வச்சு இவங்க 4 பேரையும் வச்சீங்கன்னா, ஐயா எடப்பாடியார் அவர்களோட நாலேஜ் வந்து இன்னும் அதிகம். விவசாயிகளை பத்தி கேட்டாச்சுன்னா டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க, மாணவர்களை பத்தி கேட்டீங்கன்னா டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க, பெண்களோட பாதுகாப்போ பெண்களோட நலத்திட்டங்கள் பத்தி கேட்டீங்கன்னா டிப்ஸ்ல வச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது ஹிஸ்டரி வரலாறு நீங்க எடுத்துக்கோங்க, அதுவும் அவர் கையில வந்து டிப்ஸ்ல வச்சுப்பாங்க. எதுவுமே மகப் பண்ணி ஒரு பேப்பரை பார்த்து படிக்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஐயா எடப்பாடியார் அவர்கிட்ட. அப்படி இருக்கும்போது அந்த 4 பேர் நீங்க நிக்க வச்சு பார்க்கும்போது ஐயா எடப்பாடியார் தான் வந்து ரொம்ப ஹானஸ்டான ஒரு நல்ல தலைவரா இருப்பாங்க. ஆனா விஜய் அவர்கள் அங்க வந்து போயிடும்ல, இன்னைக்கு வரைக்கும் அதனாலதான் அவர் வந்து சந்திக்கிறது இல்ல, மீடியாவும் சந்திக்கிறது இல்ல, அண்ட் எந்த இன்டர்வியூவும் கொடுக்கறது இல்ல அப்படிங்கும் போது, ஏன்னா பிகாஸ் சப்ஜெக்ட் என்னன்னு நம்மளுக்கு வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இல்ல. ஏன்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும், டிராவல் எடுக்கும். எனக்கும் நான் ஃபர்ஸ்ட் வந்த உடனே அரசியலுக்கு வந்தோடனே எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்றது யாருனாலையும் இருக்க முடியாது. எல்லாரும் ஒரு டிபார்ட்மெண்ட்ல ஒரு மாதிரி ஒர்க் பண்ணிருப்பாங்க. எல்லாமே தெரியும் எனக்குன்னு சொல்ல முடியாது. இன்னைக்கும் கூட எனக்கு வந்து எல்லாமே தெரியும்லாம் சொல்ல முடியாது. கையில ஒரு பேப்பர் இருக்கணும், டேட்டா இருக்கணும், அப்புறம் தான் நம்ம பேச முடியும். பட் ஆனா அது கன்சீவ் பண்றதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் எடுக்கும் அவருக்கு அப்படின்றத நான் சொல்லுவேன். அதுக்கு எடுத்த உடனே அவர் வந்து நான் சிஎம் ஆகணும்னு அந்த ஒரு கனவு வந்து ரொம்ப ஹானஸ்டா அது வந்து பலிக்காத ஒரு கனவு தான். இல்ல டேட்டா இல்லாட்டி பரவாயில்ல, நீங்க சொன்ன மாதிரி மக்களை சந்திக்கிறது அந்த இன்ட்ரோவர்ட்னஸ் இன்னும் அவருக்கு ட்ரபிள் பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவர் வந்து மேடையில பேசும்போது ஒரு இன்னும் சினிமா டயலாக் பேசுற மாதிரியே பேசிட்டு இருக்காரு அவரு. அதாவது சினிமா டயலாக் வந்து மக்களுக்கு பிடிக்கும், அதனால அது பேசுறாரு, ஓகேங்களா? ஆனா அதுதான் வந்து பாலிடிக்ஸ்னு நம்புறவங்க வந்து ரொம்ப கம்மி, ஓகேங்களா? ஒரு குட்டி பசங்க வேணா அது பாலிடிக்ஸ்னு நம்பலாம். ஆனா அரசியலை ரொம்ப நாளா பாத்துட்டு இருக்கிறவங்க, நல்லா கத்துக்கிட்டவங்க, நல்லா ஒரு 25 ஏஜ் தாண்டினதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் அரசியல் தெரியும். அவங்க யாருக்கு வாக்களிக்கிறாங்கன்னு தெரியும், அவங்க வீட்டு ஃபேமிலி கஷ்டம் தெரியும். 18 வயசு பசங்களுக்கு வந்து பெருசா அவங்க கஷ்டம் தெரியாது. ஆனா இப்ப 25 வயசு பசங்களுக்கு என்னைக்கு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு கஷ்டம் தெரியும். எனக்கு வேலை இல்ல, எங்க வீட்டுல சாப்பாடு கரெக்டா இல்ல, எங்க பாக்கெட்ல பணம் கரெக்டா நிக்க மாட்டேங்குது, விலைவாசி உயர்ந்திருக்குன்றது யாருக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி தெரியும்? ஒரு 25 வயசு பசங்களுக்கு தான் தெரியும், 25 வயசு பொண்ணுங்களுக்கு தெரியும். அந்த பாதுகாப்பு இருக்கா இல்லையான்றது வந்து அவங்களுக்கு தான் தெரியும். 18 வயசு பொண்ணுங்களுக்கு வந்து கண்டிப்பா தெரியும், வலி என்னன்றது தெரியும். ஆனா அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்களுக்கு இருக்காது. அதனால வந்து அந்த பசங்க தான் வந்து ஒரு மாதிரி அதே மாதிரி எல்லாருமே வந்து விஜய் சார் ஃபேன் தான் கிடையாது. We have lot of actors in the cinema industry. இன்னைக்கும் வந்து 18 வயசு பசங்க ரஜினி சாரை பார்த்து வந்து ரொம்ப பெரிய ஃபேன்ஸா இருக்காங்க, ஓகேங்களா? இன்னைக்கும் வந்து குட்டி பசங்க எல்லாருமே அஜித் சார் ஃபேன்ஸா இருக்காங்க, கமல் சார் ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது ஃபேன்ஸ் ஆர் டிஃபரெண்ட் ஃப்ரம் when it comes to voting அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். ஓகே, இமிடியேட் அவங்க வந்து விஜய் பார்க்க வரவங்கன்னா அவங்க ஓட்டு போடாங்கன்னு அவசியம் இல்ல. கண்டிப்பா எனக்குமே விஜய் சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாட் நெசசரினா அவர் வந்து அவரோட பொலிட்டிக்கல் வியூஸ் நான் அக்செப்ட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது இல்லையா? ஐ நோ வேர் ஹி இஸ் கோயிங் ராங். என்னால வந்து கணிக்க முடியுது அவர் எங்க தப்பு பண்றாரு, எங்க ஏன் இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கிறாரு. பக்கத்துல ஜான் ஆரோக்கியசாமியும் இன்னொருத்தவங்க 2-3 பேரை வச்சுக்கிட்டு அவங்க சொல்லி கொடுக்கறது தான் இவர் செய்யறாரே தவிர இவர் சொந்தமா ஒரு விஷயம் செய்யறாரான்றதுனா ஒரு லீடரா ஒரு டிசிஷன் எடுத்து செய்யறாரான்னா கண்டிப்பா கிடையாது அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் நானு. சோ சம் இம்போர்ட் யாராவது ஒருத்தர் ஒரு ஆதவ் அர்ஜுன் சொல்றதோ புசி ஆனந்த் அவர்கள் சொல்றதோ வந்து வச்சு நம்ம பாலிடிக்ஸ் பண்ண முடியாது இல்லையா? இப்போ பொதுவாகவே சினிமா துறையில வந்து பெரிய ஸ்டாரா இருந்தா நெக்ஸ்ட் ஸ்டெப் பாலிடிக்ஸ் அப்படின்ற மாதிரிதான் ஒரு இருக்கும்போது ஆம்பிஷன் இருக்கிற அளவுக்கு அவங்க நடிகர்களுக்கு சஃபிஷியன்ட் விஷன் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? விஷன் வந்து என்னன்னா, விஷன் வந்து
போராடுற குணம் இருக்கும் டெஃபினட்டா. ஏன்னா எல்லாருமே போராடி தான் சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஸ்டாரா வருவாங்க. அது வந்து எல்லாருக்கும் இருக்கும். அன்பார்ச்சுனேட்லி அது உதயநிதி சாருக்கு கிடையாது. பிகாஸ் இஸ் அ சில்வர் ஸ்பூன் பாட் அப் ஹியர்ஸ் அ ஃபேமிலியாவே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியிலும் இருந்திருக்காங்க, பொலிட்டிக்கலும் இருந்திருக்காங்க. அதனால வந்து அவரால் அதெல்லாம் பண்ண முடியாது. அண்ட் விஜய் அவர்களுக்கு ஒரு போராட்டம் குணம் இருக்கலாம். ஆனா வந்து அதனால நம்மளுக்கு வந்து ஒரு விஷன் இருக்குமா அப்படின்றது வந்து இன்னொரு திமுக மாதிரி அவர் ஃபேக் ப்ராமிசஸ் கொடுக்க கூடாது. நம்மளால என்ன செய்ய முடியும், நம்ம என்ன மக்களுக்கு சேர்க்க முடியுமோ, எந்த உண்மையான வாக்குறுதி கொடுக்குறோமோ அது மக்கள் கிட்ட போய் சேர்க்கறது தான் வந்து கரெக்டான ஒரு விஷயம். சும்மா ஜஸ்ட் ஒரு எலெக்ஷன் வரப்போது, நம்ம அதுக்கு ஜெயிக்கணும், அதுக்காக நம்ம என்ன ப்ராமிஸ் வேணா கொடுக்கலான்றது அது இன்னொரு திமுகவோட ஆக்ஷன். அது பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லலாம். அந்த விஷயத்துல வந்து பார்க்கும்போது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த வாக்குறுதிகளை அவங்க அழகா பண்ணிட்டு வந்திருக்காங்க, மக்களிடம் சேர்த்திருக்காங்க. இனிஷியலா வந்து அதிமுக வந்து விஜய் கூட அலையன்ஸ் போலாம் அப்படின்ற டாக்ஸ்ல இருந்தது. சம்வேர் விஜய் வந்து அதிமுக வந்து ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அப்படி கிடையாது. விஜய் சாருக்கு கரெக்டா ப்ராப்பரா ஜட்ஜ் பண்ணல. ஐ திங்க் அவரோட மெயின் குறிக்கோள் வந்து நான் சிஎம் ஆகணும்ன்ற ஒரு எண்ணம் தான் இருந்ததே தவிர மக்களை எப்படி நம்ம திமுக கிட்ட இருந்து காப்பாற்றணும்ன்ற ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஓகேங்களா, அதுதான் முக்கியமான எண்ணம். இன்னைக்கு மக்களே வந்து இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து திமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது, அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க மக்கள். அப்ப இப்போ வந்து நீங்க இந்த இடத்துல வந்து ஒரு கூட்டணியா கொள்கையா அப்படின்லாம் நம்ம வந்து யார் நம்மளுடைய எதிரி அப்படின்றது, நம்மளுக்கு கொள்கையும் எதிரி, கூட்டணியும் எதிரி, அப்படி எல்லாமே எதிரி. கொள்கை எப்போ நீங்க எதிரியா பாப்பீங்க? ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாதான் அந்த கொள்கைக்கு நம்ம எதிரியா இருக்கும். அது வரைக்கும் நம்மளுக்கு கொள்கையை நம்மளுக்கு எதிரியே கிடையாது. ஓகேங்களா, மக்கள் பிரச்சனைக்கு மக்களோட விஷயத்துல இந்த கவர்மெண்ட் சரியா பண்ணலாம் அவங்கதான் உண்மையான எதிரி. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு நீங்க வந்து அது இது பண்ணீங்கன்னா அதுதான் உண்மையான எதிரி. அப்படி இருக்கும்போது அவர் வந்து அது புரிஞ்சுக்காம நான் சிஎம் ஆகணும்னு ஒரு நோக்கத்துக்காக நம்ம வந்து 117 எம்எல்ஏஸ் இருக்கணும், அதுக்கு எத்தனை பேர் நீங்க வந்து பிஸி ஆனதுக்கு யாராவது ஓட்டு போடுவாங்களா? மாட்டாங்க. ஆதாவர்ஜனுக்கு ஓட்டு போடுவாங்களா? மாட்டாங்க. பார்த்தாலே தெரியுது அவங்களால வந்து they are not a capable candidateன்றது வந்து எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, சோ யாருமே அதை ஆசைப்பட்டு யாருமே போட மாட்டாங்க. இந்த விஜயோட தொண்டர்களே நீங்க எடுத்துக்கோங்க, they know what is their caliber. ஓகேங்களா, அப்படி இருக்கும்போது நீங்க வந்து விஜய் சார் வேணா நம்ம வந்து நினைச்சு நம்ம அவருக்கு வேணா நம்ம இது பண்ணலாம். ஒரே ஆள் மட்டும் நீங்க வந்து உள்ள போயிட்டு நம்ம சிஎம் ஆக முடியுமா? முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்க வந்து யூ ஹாவ் டு பி ஸ்மார்ட் இனஃப். இதேதான் வந்து கமல் சாருக்கும் நடந்துச்சு. நீங்க வந்து நம்ம வந்து வாக்குகளை பிரிக்கலாம், வாக்கு சதவீதம் நம்மளுக்கு ஏறும் அப்படின்றது வந்து வாக்கு சதவீதம் ப்ரூவ் பண்றதுக்கான எலெக்ஷன் இது கிடையாது. நம்ம வந்து மக்கள் திமுக கிட்ட இருந்து எப்படி காப்பாற்றணும்ன்றது இந்த எலெக்ஷன். அதுல அவர் சரியான முடிவு அவர் எடுக்கல, தெளிவான முடிவு அவர் எடுக்கல அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன். அவருக்கு அந்த கரெக்டான பாதையை யாரும் டைவர்ட் பண்றாங்க, அது மட்டும் தெரியுது கிளீனா. நம்ம இப்ப நீங்க கமல் சார் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க, விஜய் சார் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னீங்க. ஆன் போத் த கேசஸ் நீங்க வந்து இப்போ 2021 கமல் சார் வந்து வாக்கு பிரிச்சதால திமுக வாஸ் பெனிஃபிஷரி, அதிமுக நஷ்டம் இருந்துச்சு. இப்பவும் அதிமுக ஒரு நஷ்டம் வரும்ன்ற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. கிடையாது, இதுதான் தப்பான ஒரு கணக்கா நீங்க எல்லாருமே எடுத்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு மக்கள் எல்லாருமே திமுக அகேன்ஸ்டா இருக்காங்க. ஆன்டி இன்கியூபன்சி எல்லாருக்குமே வந்து அது வந்து மனசுல ஆழமா வந்து ஏறி இருக்கு. எத்தனை பாதுகாப்பு இல்லாத விஷயங்கள் பெண்களுக்கு, சட்ட ஒழுங்கு விஷயம், டாஸ்மாக் விஷயமா இருக்கட்டும், போதைப் பொருள் விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் மக்கள் மத்தியில வந்து ஆழமா போய் இறங்கி இருக்கு அப்படின்றதா சொல்வேன். ஆனா இதுதான் வந்து 2021 எலெக்ஷன்ல இதுதான் பிளான்டட். எனக்கு என்னமோ வந்து யார் பிளான் பண்ணாங்க கமல் சார் அப்படின்னு வந்து பார்த்தாச்சுன்னா திமுக தான் பிளான் பண்ணியிருக்காங்க, அதனால வந்து வாக்குகள் வந்து பிரியறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்றது வந்து கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி அவங்க பண்ணாங்க. ஆனா இந்த வாட்டி திமுக அப்ப வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்து மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு தான் வந்தாங்க. ஆனா இன்னைக்கு மொத்த குற்றச்சாட்டுமே இன்னைக்கு வந்து குற்றச்சாட்டுல உண்மையான விஷயங்கள். நீங்க வந்து டாஸ்மாக் ஊழலா இருக்கட்டும், ஏகப்பட்ட ஊழல், இன்னைக்கு மண் குவாரியா கல்குவாரியா எல்லாமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா மணல் மாஃபியாவா இருக்காங்க. எல்லாமே வந்து இன்னைக்கு நடக்குது. பகல்களையே எல்லாமே வெட்டு குத்து கொலை திருட்டு கண்ணாபினான் இருக்கு. ஒரு குடும்பம் மட்டும் நல்லா சஸ்டைன் ஆயிட்டு சூப்பரா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வீட்டு பெண்கள் நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க. மத்த வீட்டு பெண்களுக்கு 1000 ரூபாய் வெட்டோன் கொடுத்துட்டு, அதுவும் 3 வருஷம் கழிச்சு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் முன்னாள் முதலமைச்சர் வந்து தொடர்ந்து வலியுறுத்தினதுக்கு அப்புறம் தான் 3 வருஷம் கழிச்சு அந்த 1000 ரூபாய் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அப்படி இருக்கும்போது
இன்னைக்கு இது திருப்பியும் வந்து மக்கள் வந்து இல்ல இவங்க வந்து இவங்களுக்கு தான் வாக்களிப்போன்றது யாருமே அந்த மனசுல இல்ல. இப்ப வந்து திமுக வந்து விஜய் திருப்பியும் அவங்க பிளான் பண்றாங்கன்னே வச்சுக்கோங்க. விஜய் திருப்பி அவங்க பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. யாராவது இது இந்த உண்மை மக்களுக்கு தெரிஞ்சதுன்னா யாராவது விஜய் சாருக்கு ஓட்டு போடுவாங்களா? அப்ப உண்மை இன்னும் மக்களுக்கு தெரியாத பட்சத்தில் பிளான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு ஏன் அதிமுக இது போன்ற ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நீங்க தடுக்க முடியாது? சேம் விஜய் இது ஒரு யுகம் தான் நான் சொல்றேன். இது உண்மைன்றது நான் சொல்லல. ஏன்னா ஒரு பக்கம் இது சொல்றாரு, ஒரு பக்கம் நான் வந்து என்னோட ரோல் மாடல் வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் என்னோட பெரிய ரோல் மாடல் சொல்லியிருக்காங்க. So he is also inclined to ADMK. That's my question. நீங்க உங்களுக்கு இன்க்ளைண்டா இருக்கிற ஆளுங்க வந்து ஏன் நீங்க you can have them, you don't have them in alliance? அதுதான் சொல்றேன், அவரோட செல்ஃபிஷ்னஸ். நாங்க we cannot go beg on to somebody. அந்த சிச்சுவேஷன்ல ADMK கிடையாது. இன்னைக்கு வந்து இது பாத்தீங்கன்னா யார் சிஎம் வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சர்வேல வந்து இபிஎஸ் எடப்பாடியார் அவர்கள் தான் வந்து வரணும் அப்படின்றது வந்து அழகா அந்த இது காமிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நீங்க வந்து எத்தனை பெர்சன்டேஜ் வரும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு 37% வந்து கொடுத்திருக்காங்க நம்ம டைம்ஸ்ல பார்க்கும்போது. சோ அப்படி இருக்கும்போது 37% கொடுத்திருக்காங்க. திமுக வந்து 33, இவங்க வந்து 21ன்னு காமிக்கிறாங்க. மிச்சவங்க மற்றது எல்லாம் அடுத்த சதவீதம். ஓகேங்களா? அப்படி இது காமிச்சிருக்காங்க. இதுதான் உண்மை. பல இடத்துல வந்து நீங்க பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ஒரு 100 to 115 சீட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே இஸ் ஈஸிலி ஸ்வீப்பிங். ஆனா வந்து அந்த ஒரு 40 to 50 இது வந்து கொஞ்சம் டைட் இதுல இருக்கு. இன்னும் நம்மளுக்கு வந்து எலெக்ஷன் வரதுக்கு எத்தனையோ நாட்கள் இருக்கு, எத்தனையோ விஷயங்கள் மாறலாம். சொல்ல முடியாது. விஜய் அவர்கள் வந்து இது மைண்ட்ல அவர் எடுத்துக்கிட்டாருன்னா டெஃபினட்டா அவர் மைண்ட் மாத்தி வந்து அலையன்ஸ்க்கு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இல்லையா? இவ்வளவு தூரம் உங்க டைம் கொடுத்து கேள்வி பதில் சொல்லணும். ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ.